இவர் நாம் தமிழர் தம்பின்னு நினைச்சா நம்ம சுமத்ராமன் வகைராக்களுடைய தம்பியா இருப்பாரு போல் இருக்கே. இவரு வித்தியாசமான ஒரு வரலாறு சொல்றாரு. அதாவது காலம் காலமாக இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் பார்ப்பனர்கள் அல்லாத தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை அரசியல் அனாதை ஆக்கிட்டோமா. அவங்களுக்கான எந்தவித சலுகைகளையும் நாம கொடுக்கலையாம். அதனால விஜயநகர சாம்ராஜ்யத்தின் நீட்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலை அகற்றணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பார்ப்பனர்கள்லாம் ஒருங்கிணைந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணுமா. இதுதான் இந்த பார்ப்பன கடப்பாரை எடுத்து திராவிட கோட்டையை இடிக்கிற மாடல் போல் இருக்கு. தம்பி, இந்த மாறுவோம் மாற்றுவோம் இதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வைங்க. நீங்க எப்பவுமே பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி தான். பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணில் இருந்த பார்ப்பனர்களை அரசியல் நீரோட்டத்திலேருந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு அரசியலில் அதிகாரமும் இல்லாமல் எந்த ஒரு பங்கீடும் இல்லாமல் விலக்கி வச்சுருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சி முடிவுக்கு வரணும். பிறமொழி பார்ப்பனர்களால துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசை அதோட நீட்சியாக இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது தமிழ் மொழி பேசுகிற தமிழ் பார்ப்பனர்களால் தான் முடியும். அதை இந்த தேர்தலில் உறுதியாக செஞ்சு முடிப்போம். இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ் பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை விட்டு அகற்ற போகிறோம்.